மத்திய பாஜக அரசு கொண்டு வருகிற வக்ஃபு சட்ட திருத்தம் என்பது முஸ்லிம்களின் உரிமைகள், குறிப்பாக அவர்களின் முன்னோர்கள் பல்வேறு நல்லற தொண்டுகளுக்காக தானமாக வழங்கப்பட்ட நிலங்களை பறிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இவர்கள் வக்ஃபு சட்ட திருத்தம் என்று சொல்வது அதனை மேம்படுத்துவதற்கோ முஸ்லிம்களின் வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்திலோ இவர்கள் இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வரவில்லை. முழுக்க முழுக்க முஸ்லிம்களின் உரிமையை பறித்து அவர்களிடமிருந்து வக்ஃபு சொத்துக்களை அபகரித்து அவற்றை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு தீய நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவெங்கிலும் பல்வேறு, குறிப்பாக வட மாநிலங்களில் பல்வேறு முஸ்லிம்களின் வழிபாட்டு தலத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார்கள். அஜ்மீர் தர்காவை கூட கேள்விக்குறியாக்குகிறார்கள். அதனை தோண்டி பார்க்க வேண்டும் என்கிறார்கள். கோவில்களை இடித்துத்தான் இந்த அஜ்மீர் தர்கா கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஊப்பில சம்பல்ல உள்ள ஜாமியா பள்ளிவாசல் அதனுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள். அதே போல காசி, மதுராவில் உள்ள வழிபாட்டு தலங்களை எல்லாம் தொடர்ச்சியாக கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் முஸ்லிம்களின் வழிபாட்டு தலத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களை பின்பற்றுவோரின் வழிபாட்டு தலத்திற்கு அவற்றை பாதுகாப்பதற்கு அரணாக நிற்கிறது. ஆகவே இவர்கள் அந்த சட்டத்தை உடைத்து எதுவும் செய்ய இயலாது எனும் பொழுது முஸ்லிம்களின் வழிபாட்டு தலம் முதல் கொண்டு அத்தனை சொத்துக்களையும் சூறையாடக்கூடிய ஒரு தீய நோக்கத்தில்தான் வக்ஃபு சட்ட திருத்தம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். இவர்கள் உண்மையிலேயே ஜேபிசி என்கிற ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கூட்டுக்குழு அவற்றை சுயாதீனமான ஒரு முறையில் உண்மையிலேயே மக்களின் கருத்துக்களை கேட்டு அவற்றுக்கேற்ப அவற்றை திருத்த வேண்டும் என்பது நோக்கமாக இருந்திருந்தால் ஜேபிசி சுதந்திரமாக செயல்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா? அதில் உள்ள எதிர்க்கட்சிகளை கேள்வி கேட்கிறார்கள் என்று சொல்லி சஸ்பெண்ட் செய்கிறார்கள். எதிர்க்கட்சி எம்பிக்கள் சொல்லக்கூடிய எந்த கருத்துக்களையும் செவிதாழ்த்தி கேட்கவில்லை. ஒரு திருத்தத்தையேனும் முன்மொழிந்தார்களா? எதிர்க்கட்சி எம்பிக்களால் சொல்லப்பட்ட ஒரு திருத்தத்தையாவது அங்கீகரித்தார்களா? ஒரு திருத்தத்தை கூட அங்கீகரிக்கலை. அப்போ எதற்கு இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு? இது வெறும் கண் துடைப்பு என்று தௌஹீத் ஜமாத் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவற்றை உண்மைப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த சமீபத்திய நடப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இவர்கள் இத்தனையும் தாண்டி தௌஹீத் ஜமாத்தினுடைய ஒரே கோரிக்கை, முஸ்லீம்களின் வக்ஃபு சொத்தில் தலையிட வேண்டாம். முஸ்லீம்கள் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அவங்களை நிர்வகித்துக் கொள்வார்கள். அதற்குரிய அரசியலமைப்பு சட்டம் அதற்கான உரிமையை ஒவ்வொருவருக்கும் தருகிறது. இந்த நாட்டில் இந்து மத மக்கள் அவர்களின் வழிபாட்டு தலங்களை அவர்கள் நிர்வகிக்கலாம். அவர்கள் தேவையான கல்வி நிறுவனங்களை உருவாக்கலாம். கிறிஸ்தவ மத மக்கள் அவர்கள் வழிபாட்டு தலங்களை நிர்வகிக்கலாம். அப்போ எல்லா மதத்தில் உள்ளவர்களும் அவங்கவுங்க தங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை, கல்வி நிறுவனங்களை நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருக்கும் பொழுது முஸ்லிம்களிடமிருந்து மட்டும் ஏன் அவற்றை பறிக்கிறார்கள் வக்ஃபு சட்ட திருத்தம்ங்கிற பேரில்? இதுதான் தௌஹீத் ஜமாத் எழுப்பக்கூடிய கேள்வி. இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதனையும் மீறி நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு ஒரு பெரும்பான்மை இருக்கிறது என்று அந்த அசுர பலத்தில் தங்களுக்கு உண்டான அசுர பலத்தை பயன்படுத்தி இதனை சட்ட வடிவமாக்க முனைந்தால் நாடெங்கிலும் ஜனநாயகபூர்வமான வீரியமிக்க போராட்டத்தினை வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக தௌஹீத் ஜமாத் முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். அதே போல இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் தொடர்பாக தமிழக அரசினுடைய மௌனம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இது குறித்து கருத்து சொல்லணும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெறுமனே கருத்து சொல்வதோடு நின்று விடாமல் இப்போ தீவிரமாக தொடர்ச்சியாக அவங்க எதிர்க்கட்சி எம்பிக்களே பத்திரிகையாளர்களை சந்தித்து சுதந்திரம் இல்லை, பேசுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, எங்கள் கருத்தை கேட்கல, குறுகிய அவகாசத்தை கொடுத்து விட்டு 600 பக்க அறிக்கையை படித்து கருத்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க, அடாவடித்தனம் பண்ணுறாங்கன்னு ராசா, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா சொல்கிறார். அப்படிங்கும்போது தமிழக முதல்வர் கடுமையான தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். சட்டமன்றத்தில் வக்ஃபு சட்ட திருத்தத்தை தமிழகத்தில் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம், சிஏவுக்கு எப்படி நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றினார்களோ அதுபோல் தமிழகத்தில் உள்ள வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்டசபையில் வக்ஃபு சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று தீர்மானம் இயற்ற வேண்டும். இது எங்கள் ஜமாத்தினுடைய கோரிக்கை. அதே போல அண்மை கால மலை விவகாரத்தில் பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனையை கிளப்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் அல்ல. தமிழகத்தை பொறுத்தவரை முஸ்லிம்கள், இந்துக்கள் அனைவருமே ஒற்றுமையோடு அவங்கவுங்க நம்பிக்கையை பரஸ்பரம் புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லிணக்கத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தமிழகம் தான். இந்தியாவெங்கிலும் உள்ள ஏனைய மாநிலங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக தமிழகம் இருக்கு. அதனை சீர்கெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை, கோவில் விவகாரத்தை சர்ச்சையாக்குறாங்க. நீங்கள் பாருங்க, நல்லா கவனிக்கணும். திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் தர்காவும் இருக்குது, கோவிலும் இருக்கிறது.
முஸ்லீம்கள் அவங்க விரும்பக்கூடியவர்கள் அந்த தர்காவுக்கு போயிட்டு வர்றாங்க. முஸ்லீம்கள் உள்ள எல்லோரும் தர்காவை ஆதரிப்பவர்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஒரு சில அதில் நம்பிக்கை உள்ளவங்க போயிட்டு வர்றாங்க. அதே போல திருப்பரங்குன்றம் கோவிலுக்கும் அங்குள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் இந்து மக்கள் அதில் நம்பிக்கை உள்ளவர்கள் சென்று வருகிறார்கள். இது பல வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. சிக்கந்தர் தர்கா என்பது 600 வருட காலமாக இருக்கக்கூடிய வரலாறு. ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுதே சிக்கந்தர் தர்கா என்கிற குறிப்புகள்லாம் இருக்கிறது. சிக்கந்தர் மலை என்கிற குறிப்பு பெயர்கள்லாம் இருக்கிறது, வரலாற்று தரவுகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதே குறிப்பிட்ட சில சங் பரிவார் அமைப்புகள் திடீரென்று இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. இவங்களுடைய ஒரே நோக்கம் தமிழகத்தை ஊப்பி போல உத்தரகாண்ட் போல மாற்றணும் என்பதுதான். அங்கெல்லாம் எப்படி கோவில்களை வைத்துக்கொண்டு வழிபாட்டு தலங்களை வைத்துக்கொண்டு மக்கள் அடித்துக்கொண்டு சாகிறார்களோ அது போன்ற ஒரு மத மோதலை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்கிற தீய நோக்கத்தோடு இத்தகைய தீய சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தமிழகத்தில் காலூன்றுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. காவல்துறையும் தமிழக அரசும் ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை கண்டறிந்து தக்க தீர்வை உடனடியாக வழங்கணும். அதுக்கு என்ன தீர்வு? ஆரம்பத்திலிருந்து என்ன நடைமுறை, இவர்கள் இந்த பிரச்சனையை கிளப்புவதற்கு முன்பிலிருந்தே திருப்பரங்குன்றம் மலையில் என்ன நடைமுறையோ அந்த நடைமுறையை அமல்படுத்துங்கிறோம். புதுசாக முஸ்லீம்களுக்கு மட்டும் விதிகளை கொண்டு வர்றாங்க. ஆடை கொண்டு வரக்கூடாது, கோழியை கொண்டு வரக்கூடாது, அறுக்கக்கூடாதுங்கிறாங்க. எதுக்கு இந்த புதிதான நடைமுறைகள்? அதனால தான் முஸ்லீம்கள் கிளர் தள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. ஆகவே இதை மத மோதலாக சித்தரிக்கக்கூடிய பாஜகவின் போக்கை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வன்மையாக கண்டிக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை முன்னாடி இருந்தது, இப்போ என்ன மாதிரியான நடவடிக்கை தேவை நினைக்கிறீங்க? இதற்கு முன்னால எந்த பிரச்சனையுமே அங்கே இல்லை. தர்காவுக்கு முஸ்லீம்கள் சர்வ சாதாரணமாக போய்கிட்டு இருந்தாங்க. தர்காவுக்கு போவாங்க, அங்கே கோழியை அறுத்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. தர்காவுக்கு போவாங்க, ஆட்டை அறுத்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. இது நடைமுறை தான், முந்தைய கால நடைமுறை. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா காவல்துறை அதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. நாங்கள் சொல்கிற வரையிலையும் நீங்கள் ஆடை கொண்டு போகக்கூடாது, கோழியை கொண்டு போகக்கூடாதுங்கிறாங்க. இது ஏன் வருதுன்னா இது போன்ற சங் பரிவார் அமைப்புகள் செய்யக்கூடிய தீய பிரச்சாரத்தின் விளைவாக வருகிறது. அங்கு உள்ள மக்களுக்கு மத்தியில் உள்ள ஒற்றுமையை கெடுக்கிறாங்க. இது வேண்டாம்ங்கிறோம். ஆரம்பகால நடைமுறையை நீங்கள் விடுங்க. இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்களுடைய கேடுகட்ட அரசியலை தமிழகம் அரசு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர். நன்றி. இது போன்ற நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் டிவி யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.